ஸ்தோத்திரம் செய்து தொழுவோம். மாத்திரை பொழுது மனதில் வைப்போம். நல்லன எல்லாம் தரும் அல்லல் எல்லாம் தீர்க்கும் சுகானந்த வாழ்வளிக்கும் அபிராமி அந்தாதி பாராயணம் அனுபவிக்க வேண்டிய தெய்வீக அருள். ஓம் ஸ்ரீகாந்த துருகினோபமன்யுதபனஸ்கந்தேந்திரணம் வியாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நமஹ. எல்லாம் வல்ல இறைவியினுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் அந்தாதி குழில் சார்ந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உபாசனை ரகசியம் 108 என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்து வருகிறோம். அதில் கலையும் தேவதை வழிபாட்டு முறையும் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கிறோம். சிற்பம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சாமிக்கு வடிவம் அமைக்கணும் அப்படின்னு சொன்னா அது உட்கார்ந்துருக்கு, இல்லை நின்றுருக்கு, இல்லை படுத்துருக்கு, ஆடுறது, இல்லை நடக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் தேவதைகளுக்கு உருவங்களை அமைப்பது வழக்கம். அது வெவ்வேறு விதமான பயன்களை தரும். எப்பொழுதுமே உட்கார்ந்த சுவாமி இருக்கோ இல்லையோ, அது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஞானத்தை தருவதாக அமையும். எது ஆடுறதோ எது நடக்கிறதோ அது பார்த்தீங்கன்னா ஒரு கிரியாசக்தி இயக்க வல்ல பண்புடையதாக அமையும். அந்த மாதிரிலாம் ஒரு நுட்பம் அதில் இருக்கு. சாமியை சில சாமியெல்லாம் உட்கார்ந்தபடி தான் செலவழிக்கணும், சில சாமி யோகத்தில் இருக்க மாதிரி வடிக்கணும். யோகப்பட்ட போட்டிருப்பார், சாஸ்தா, யோக நரசிம்மர், அதெல்லாம். சில சாமி நடந்தா மாதிரி வடிக்கணும், சக்கரத்தாழ்வார், அகோராஸ்திரம், அந்த மாதிரி. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இது நம் மனதிலே நினைக்கின்ற செயலை நிறைவேற்று தருவதற்கு அந்த தேவதைக்கு அந்த அமைப்பு தேவைப்படுது. அதனால அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சு. பழைய காலத்துல கோயில்கள் இல்லாத போது, கோயில்களே இல்லை, ஆனா அவ்வளவு தொன்மையான காலத்துல சொல்றேன். அப்ப என்ன பண்ணுவா, சுவாமி எப்படி கும்பிடுவா அப்படின்னா, பெரும்பாலும் நெருப்புல தான் ஆவாகனம் பண்ணியிருக்கா. எல்லாருமா சேர்ந்து இன்னும் காட்டுல இருக்கிறவா ஒரு சில இனத்துக்கிட்ட அந்த பழக்கம் இருக்கு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நெருப்பு மூட்டி விட்டு அது இரவு நேரத்துல அதை சுற்றி ஆடுகிற வழக்கம் இருக்கு. அதுல ஒருத்தருக்கு ஆவேசுவாதம், சாமி பேசும். அப்படி சாமி பேசுறதுக்கு அவ ஒரு சில ஒப்பனை மேக்கப் போட்டுக்கிறது, அந்த மாதிரி ஒரு விதமான தன்னை தானே அலங்கரிச்சது, அவ மூலியமா சாமி ஆவேசவாதமா பேசும். சில கோயில்களை பார்த்தீங்கன்னா கரகம் அப்படின்னு ஒரு அமைப்பு, அது ஒரு கலையில தெய்வீக கலை. அது அந்த தலையில ஒரு விதமான வஸ்து வச்சிருந்து அவ ஆடுவா. தொன்மையான தமிழ் கலை, தொன்மையான ஒரு தெய்வீக கலை. அது அந்த தலையிலேருந்து ஒரு நிமிஷம் கூட அந்த குடம் நழுவாது. அது மாதிரி தீ சட்டி கையேந்தி ஆடுகிற வழக்கம். கையில தீ வச்சிருந்துப்பா, அதை ஆடுவா. தீ பந்தம் பிடிச்சு ஆடுற வழக்கம். இந்த மாதிரி கலைகள் எந்த தேவதைக்கு, அந்த தேவதை அதை ஆடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுவாமியை நேரடியா அந்த உடம்புக்குள்ள இறங்கும். இந்த வேஷம் போட்டாச்சுன்னா அவனுக்குள்ள இறங்கும். சாதாரண மனுஷனால ஒரு 8 கை காலின்னா இந்த பக்கம் ஒரு 4 கை, இந்த பக்கம் ஒரு 4 கை வச்சு கட்டினா எப்படி ஆட முடியும்? ஆனா அந்த வேஷம் போட்டவா அதை செய்வா. அவளுக்கு மாத்திரம் அப்படி ஒரு கம்பீரம் உடம்புக்குள்ள சுவாமி இறங்கும். அப்ப அந்த மாதிரி கிராம தேவதைகளுக்கு இந்த மாதிரி கரகம், அது மாதிரி சில முருகனுக்கு எடுத்து காவடி ஆட்டம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடல் கலையோடு தொடர்புடைய ஒரு உபாசனை நெறி. அப்படி அந்த அந்த சுவாமி எந்த கலையில அவ ஆவாகனம் பண்ணியிருக்காளோ, முதல்ல அது எந்த கலையில வந்திருக்கோ
அதே கலையில தான் அது வரும். ஒரு சாமி வந்து வேஷம் போட்டா வரும்னா, திருப்பி வேஷம் வேஷம் கட்டணும். அந்த சாமிக்கு வேஷம் போடுறது அப்படின்னு ஒரு பண்பு இருக்கும். வேஷம் போட்டா சாமி வரும். கதை பாடல்கள்னு பேரு. அத சொல்லி கூப்பிடணும். அதுக்கு பேரு வர்ணனைன்னு சொல்லுவா. அது மாதிரி இருக்கு. அப்ப எந்த சாமி, அ எந்த ஒரு இப்ப தீச்சட்டி தூக்கணும். சில அக்னி சம்பந்தமான காளிக்கெல்லாம். சில சாமிக்கு வந்து கரகம் ஏத்தணும். கரகம்னா தண்ணி. தண்ணிய வச்சுக்கணும். சில இது குடம் தூக்கின்னு வரணும். இந்த தேவதைகிட்டேருந்து அந்த வாக்க வாங்குறதுக்கு ஒரு மிக உடன்பாட்டு விஷயமா இருந்திருக்கு. அந்த வேஷத்த வச்சு தான் இப்போ கருப்புக்கு ஒரு மாதிரி வேஷம், காளிக்கு ஒரு மாதிரி வேஷம், துர்க்கைக்கு ஒரு மாதிரி வேஷம், கண்ணனுக்கு ஒரு மாதிரி வேஷம். அது மாரி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு மாதிரி வேஷம் இருக்கு. அந்த வேஷத்த போட்டிருந்தா, அந்த சுவாமி வந்து அவ உடம்புக்குள்ள ஆவிர்பவித்து அது வந்து பேசும். இந்த மயான கொள்ளையெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க தெளிவா பார்க்கலாம். இதெல்லாம் தொன்மையான வழிபாட்டு முறைகள். அப்படிப்பட்ட அந்த முறையை அறிந்து, அந்த தேவதையை உபாசிப்பவர்கள் அதை அறிஞ்சா போதும். நம்ம வந்து எல்லாருமே வந்து நாட்டிய கலை தெரிஞ்சுட்டு தான் உபாசனைக்குள்ள வரணும்னு அவசியம் இல்ல. அ இந்த மாதிரி காளி, இந்த மாதிரி சில சாமி இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா, நம்ம வந்து பொதுவா தான் பார்க்கிறோம். இந்த உபாசனை கலை அனைவருக்கும் எந்த சாமிய உபாசனை பண்ணினாலும், அவ அதுல சித்தி பண்ணிக்கிறது அப்படி, அப்படின்னு சொல்றோம். அதனால உபாசனைக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு தேவையா இருக்கு. அதை செய்து பயன்பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்திரஸ்து.